திருவண்ணாமலை ஸ்ரீ துர்க்கையம்மன் கோயிலில் ஆடி மாத 2வது வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. குடும்ப நலனுக்காகவும் மழை வளம் வேண்டியும் 108 சுமங்கலி பெண்கள் விளக்கேற்றி குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபாடு நடத்தினர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே உள்ள முதலியார் தோப்பு கிராமத்தில் முத்துமாரியம்மன் கோயிலில் ஆடி திருவிழா விமர்சையாக நடந்தது. இதையொட்டி பெண்கள், ஆண்கள் என ஏராளமான பக்தர்கள் முக்கிய வீதிகளில் பால்குடம், அலகு காவடி, செடில் காவடி, ரத காவடி எடுத்துச் சென்று நேர்த்திக்கடனை செலுத்தினர். மேலும் பெண்கள் கோலாட்டம் ஆடியும் கும்மி அடித்தும் வழிபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள புனித அல்போன்சா திருத்தலத்தின் 10ஆம் நாள் ஆண்டு விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனையொட்டி தக்கலை மறைமாவட்ட குருகுல முதல்வர் ஜோஸ் முட்டத்து பாடம் தலைமையில் நடந்த சிறப்பு திருப்பலியில் நெல்லை, கன்னியாகுமரி மற்றும் கேரளாவில் இருந்தும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழாவின் சிகர நிகழ்வான திருவிழா திருப்பலி ஆகஸ்ட் 2ஆம் தேதி நடைபெறவுள்ளது. சட்டவிரோதமாக மது விற்பனையில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் விக்னேஷ் எச்சரித்துள்ளார். திண்டுக்கல் ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த அனைத்து துறை அரசு அலுவலர்கள் ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர் முடிவுற்ற திட்டப் பணிகள் திறந்து வைக்கப்பட்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் விக்னேஷ், சட்டவிரோதமாக மது விற்பனை செய்தால் விற்பவர்கள் மட்டுமின்றி மதுபானங்களை விநியோகிக்கும் டாஸ்மாக் ஊழியர்கள், அதிகாரிகளும் கடுமையான சட்ட நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்படுவார்கள் என்று தெரிவித்தார். நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு தடவை பிடிச்சா அதுக்கப்புறம் விட்டுருவாங்க, நம்ம பெயிலில் உடனே வந்துடலாம், திருப்பி பண்ணலாம்னு நினைச்சிருக்காதீங்க. அந்த பாட்டில் எங்க வாங்குறீங்கிறத அதை ஸ்கேன் பண்ணி அந்த லொகேஷன் எந்த கடையிலிருந்து போயிருக்கு, எந்த டிப்போல இருந்து போயிருக்குன்னு அடுத்த கட்டத்தை எடுக்க போறோம். ஸோ அப்படி எடுக்கும்போது அது உங்களுக்கு மட்டும் கிடையாது, அந்த ஒட்டுமொத்த உங்களுக்கு கொடுத்தாங்க பாருங்க, அவங்களுக்கு வரைக்கும் பிரச்சனை நடக்கும். அதனால மேக்சிமம் சில்லிங் கம்மியாகும். தூத்துக்குடியில் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டு உயிரிழந்த இளைஞர் அருணாச்சலத்தின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. காவல்துறையினர் தாக்கியதாக மரணத்திற்கு முன்பு அருணாச்சலம் பேசிய வீடியோ வெளியான நிலையில் உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் உறவினர்களின் கோரிக்கைப்படி குற்றவியல் நீதித்துறை நடுவர் முன்னிலையில் சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக உடற்கூறாய்வு செய்யப்பட்டு முழு வீடியோ பதிவு செய்யப்பட்டது. இதையடுத்து உடலை பெற உறவினர்கள் ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து அருணாச்சலத்தின் உடல் அவரது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதனிடையே உடற்கூறாய்வு அறிக்கைக்கு பின்னரே அடுத்த கட்ட நடவடிக்கை என காவல்துறை சித்திரவதை மரணங்களுக்கு எதிரான கூட்டு இயக்கத்தினர் தெரிவித்துள்ளனர். எங்களுக்கு உடற்கூறு ஆய்வறிக்கை வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கையை சட்ட ரீதியாக காவல்துறை தவறு இழப்பின் அதன் அடிப்படையில் நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கிறோம். சட்ட ரீதியாக காவல்துறை அதில் தவறு இழப்பின் அவங்களுக்கு உரிய நடவடிக்கையை நாங்கள் நீதிமன்றம் மூலம் அந்த பெற்றோர்கள், அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு இழப்பீடோ அல்லது அவங்களுக்கான நீதியோ கிடைக்கிறதுக்கு நாங்கள் அந்த காவல்துறை சித்திரவதைக்கு எதிரான கூட்டியக்கம் சார்பில் நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம். சென்னை எழும்பூரில் உள்ள முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகம் முன்பாக பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு டெட் தேர்விலிருந்து விலக்களிக்க வேண்டும், சிறப்பு டெட் மதிப்பெண்களை 55ஆக குறைக்க வேண்டும் என வலியுறுத்தினர். மேலும் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் மற்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிக்கு வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களை பயன்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டனர். திருவாரூரில் ஜனநாயகன் திரைப்பட பேனர்களால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். குறிப்பாக பழைய பேருந்து நிலைய பகுதியில் திருவிக சிலையை மறைத்தும் போக்குவரத்திற்கு இடையூறாகவும் பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளன. எனவே சிலைக்கும் போக்குவரத்துக்கும் இடையூறாக இருக்கும் பேனர்களை உடனடியாக அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு பக்கம் மாணவர்கள் போராடிக் கொண்டிருக்கும் போது மறுபக்கம் திரைப்பட கொண்டாட்டங்களில் ஈடுபடுவது வேதனையளிப்பதாக கவிஞர் ஸ்நேகன் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை தனியார் கல்லூரி விழாவில் கலந்து கொண்ட கவிஞர் ஸ்நேகன் கோரிக்கையை ஏற்று நீட் தேர்வுக்கு எதிராக போராடும் இளைஞர்களுக்கு ஆதரவாக மாணவர்கள் 1 நிமிடம் எழுந்து நின்று மரியாதை செலுத்தினர். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஸ்நேகன், முதல்வராகும் முன்பு மாணவர்களின் பல போராட்டங்களுக்கு ஆதரவு கொடுத்த விஜய் தற்போது அமைதியாக இருப்பது ஏன் என கேள்வி எழுப்பினார். ஒரு பக்கம் கொண்டாட்டம், ஒரு பக்கம் போராட்டங்கிறது மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எந்த தலைமுறை உங்களுக்கு துணையாக இருந்தார்களோ அந்த தலைமுறைக்கு நீங்கள் பக்கபலமாக இருக்கணுங்கிறது தான் எல்லாத்துடைய வேண்டுகோள்.
அது அமைச்சர்களுக்கு அது புரியணும். இந்த போராட்டத்தை மழுங்கடிக்கிற அளவுக்கு நீங்கள் அதை வெளியில் கொண்டு வரதுங்கிறது தேவையில்லாத விஷயம்னு தோணுது. அவர் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி அல்லது கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட இதுக்கெல்லாம் மாணவர்கள் நிறைய போராட்டங்களுக்கு அவர் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு இன்றைய சிஎம். ஆனால் இது ஏன் போராடும் போது இவருடைய குரல் இன்னும் ஒழிக்கப்படலை, எது இவரை தடுக்குதுன்னு தெரியல. சினிமா நடிகர்கள் விளம்பரப்படுத்தும் பொருட்களை அவர்களே பயன்படுத்த மாட்டார்கள். அந்த மோகத்திலிருந்து மாணவர்கள் வெளியே வர வேண்டும் என்று பி த லீடர்ஸ் அமைப்பின் நிறுவனர் அண்ணாமலை கூறினார். பொள்ளாச்சியில் தனியார் கல்லூரி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் தனிமனித வழிபாடு இந்த தலைமுறையில் அழிய வேண்டும் என்று கூறினார். நாட்டுல அடுத்த 10-15 ஆண்டுகள் நிறைய பெரிய பெரிய பிராண்ட் சினிமா ஸ்டார்ஸ் இருப்பாங்க, அம்பாசிடர்ஸ் இருப்பாங்க. பெரிய பெரிய பிராண்டுக்கு மத்தியில தான் உங்க வாழ்க்கை இருக்கும். அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போது ஒரு பொருளை வாங்குவீங்க, சட்டை வாங்குவீங்க, பேண்ட்டை வாங்குவீங்க, சாரி வாங்குவீங்க, காஸ்மெட்டிக் கிரீம் வாங்குவீங்க. அவங்களே அந்த காஸ்மெட்டிக் கிரீம் போட மாட்டாங்க. இதுல இருந்து நம்முடைய மாணவ செல்வங்கள் நீங்க கல்ட் வெர்சஸ் காமன், இதுல இருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும். அதையும் உங்களுடைய தலைமுறையில இந்த கல்ட் அப்படிங்கிறது அழியணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. சென்னை பாரிமுனையில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கான சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசிய மாநகர காவல் ஆணையர் அமல்ராஜ், 18 வயதிற்குட்பட்ட சிறார் வாகனம் ஓட்டுவதை பெற்றோர் கண்டிப்பாக தடுக்க வேண்டும். சிறார் வாகனம் ஓட்டி விபத்து ஏற்பட்டால் பெற்றோர் மீது சட்டப்படி வழக்குகள் பதிவு செய்யப்படும் என்றார். சாலை விபத்தில் சிக்கியவர்களை காப்பாற்றிய பொதுமக்கள், காவல்துறையினர், ஆம்புலன்ஸ் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். பிளக்ஸ் பேனரில் அமைச்சர்களின் பெயர் வரிசையில் ஏற்பட்ட சர்ச்சையால் திருவிடைமருதூர் அரசு கட்டட திறப்பு விழாவில் சலசலப்பு ஏற்பட்டது. சிறுபான்மைத்துறை அமைச்சர் ஷாஜகான் பெயருக்கு அடுத்தபடியாக தனது பெயர் இடம்பெற்றதாக வேளாண் துறை அமைச்சர் வினோத் அதிருப்தி தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்த சர்ச்சை காரணமாக மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் 1 மணி நேரத்திற்கு மேலாக காக்க வைக்கப்பட்டனர். இறுதியாக வேப்பத்தூர் பேரூராட்சி கட்டடத்தை அமைச்சர் ஷாஜகான் நேரில் திறக்க, மற்ற திட்டங்களை அமைச்சர் வினோத் தஞ்சை ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். மாவட்ட ஆட்சியர் தலைமையில் இந்த நிகழ்ச்சி வேப்பத்தூரில் தொடங்கி இருக்கிறது. தொடர்ச்சியாக காணொலி வாயிலாக அனைத்து அலுவலகங்களும் கட்டிடங்களும் இன்று திறக்கப்பட இருக்கிறது. நீட் தேர்வை பொறுத்தவரை இந்தியா முழுமையில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் பல்வேறு மாநில அரசுகளும் அதை திரும்ப பெற வேண்டும் என்பதை தொடர்ச்சியாக பல்லாண்டு காலமாக வலியுறுத்தி வந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே புதிதாக அமைந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியுமே கொள்கை ரீதியாக நீட் தேர்வு முற்றிலுமாக விலக்கிக் கொள்ளப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறது. திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சி அருகே வேன் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். பூலாங்குடியைச் சேர்ந்த 7 பேர் சென்ற சரக்கு வேன் மீது அரசு பேருந்து எதிர்பாராத விதமாக மோதி விபத்துக்குள்ளானது. இதில் 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த ரவி என்பவர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மேலும் காயங்களுடன் 5 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விழுப்புரம் அருகே நெற்பயிர்கள் கருகி வருவதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். மேல்மலையனூர் மற்றும் சிறுதலைப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகளில் போதிய நீர் இல்லாததால் நெற்பயிர்கள் கருகி வருகின்றன. இதனால் கருகிய பயிர்களில் கால்நடைகளை மேய்ப்பதாக வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் தமிழக அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். தண்ணி இல்லாதால எங்களுக்கு மானம் காஞ்சதால எங்களுக்கு பயிர் காஞ்சி போச்சு. மாடு விட்டு மேய்க்கிறோம். எங்களுக்கு கவர்மெண்ட் பார்த்து ஒரு 20,000 செலவு ஆகிருக்கிறது. எங்களுக்கு கவர்மெண்ட் பார்த்து ஒரு நல்லது ஒரு நிவாரணம் செஞ்சால் எங்களுக்கு நல்லா இருக்கும். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே டாஸ்மாக் கடையை பழங்குடியின மக்கள் முற்றுகையிட்டு சாலை மறியல் செய்தனர். மூலையாறு கிராம நெடுஞ்சாலை பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையில் மது வாங்கி அருந்திய வடகரை பாறை கிராமத்தைச் சேர்ந்த பழங்குடியினரான முருகன் திடீரென உயிரிழந்தார். இதனையடுத்து மதுக்கடையை நிரந்தரமாக மூட வலியுறுத்தி பழங்குடியின மக்கள் கடையை முற்றுகையிட்டு சாலை மறியல் செய்தனர். காவல்துறையின் பேச்சுவார்த்தையை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. கர்நாடக மற்றும் ஆந்திர பிரதேச மாநிலங்களை இணைக்கும் பல்லாரி குண்டக்கல் வழித்தடத்தில் 3வது மற்றும் 4வது புதிய ரயில் பாதைகளை அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துள்ளது. பிரதமரின் கதிசக்தி தேசிய திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் இந்த விரிவாக்க திட்டம் மூலம் 46 கிலோமீட்டர் தொலைவுக்கு கூடுதல் ரயில் பாதைகள் அமைக்கப்பட உள்ளன.
இந்த திட்டத்தில் மொத்தம் 60 பாலங்கள் கட்டப்பட உள்ளன. இதில் வேதவதி ஆற்றின் குறுக்கே அமைக்கப்படும் 762 மீட்டர் நீளமுள்ள மெகா பாலம் முக்கிய அம்சமாகும். தமிழ்நாட்டில் நிலம் கையகப்படுத்துவதில் ஏற்பட்டுள்ள தாமதமே 5 முக்கிய ரயில்வே திட்டங்கள் தொடங்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் என்று மக்களவையில் மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்திருக்கிறார். மக்களவை விவாதத்தில் திமுக எம்பி அருண் நேருவின் கேள்விக்கு அமைச்சர் பதிலளித்தார். திண்டிவனம் மற்றும் திருவண்ணாமலை இடையேயான 71 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட புதிய ரயில்பாதை திட்டத்துக்கு 276 ஹெக்டேர் நிலம் தேவைப்படும் நிலையில் 33 ஹெக்டேர் மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். அதேபோல் மொரப்பூர் மற்றும் தருமபுரி இடையிலான 36 கிலோமீட்டர் ரயில் பாதை அமைக்க 93 ஹெக்டேர் நிலம் தேவைப்படும் நிலையில் அதில் பாதி அளவான 47 ஹெக்டேர் மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். அத்திப்பட்டு மற்றும் புத்தூர் இடையிலான 88 கிலோமீட்டர் ரயில் பாதை, மன்னார்குடி மற்றும் பட்டுக்கோட்டை இடையிலான ரயில் பாதை மற்றும் தஞ்சாவூரிலிருந்து பட்டுக்கோட்டை வரை செல்லும் 52 கிலோமீட்டர் ரயில் பாதைக்கு தேவைப்படும் நிலங்கள் சிறிதளவு கூட ஒதுக்கப்படவில்லை என்று அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இந்த 5 திட்டங்கள் உட்பட தமிழ்நாட்டுக்கு அறிவிக்கப்பட்டுள்ள புதிய ரயில் திட்டங்களுக்கு மொத்தமாக 4612 ஹெக்டேர் நிலம் தேவைப்படும் நிலையில் அதில் 26 விழுக்காடு, அதாவது 1178 ஹெக்டேர் மட்டுமே இதுவரை ஒதுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். தமிழ்நாட்டில் 27,282 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு புதிய ரயில் பாதை மற்றும் ரயில் பாதை விரிவாக்க திட்டங்களுக்கு மத்திய அரசு இதுவரை ஒப்புதல் அளித்துள்ளதாகவும், மாநில அரசு நிலம் கையகப்படுத்தி தருவதில் ஏற்பட்டுள்ள தாமதத்தால் பல திட்டங்கள் நீண்ட காலமாக நிலுவையில் இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மத்திய அமைச்சர்கள் அனைவரும் இன்ஸ்டாகிராம் சமூக வலைதளத்தில் தீவிரமாக இயங்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் பேசிய பிரதமர், இளைஞர்களை எளிதில் சென்றடைய குறுகிய நேர வீடியோக்குள்ளான ரீல்ஸ் பதிவிடுவதை அமைச்சர்கள் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. இந்திய இளைஞர்களில் பெரும்பான்மையினர் இன்ஸ்டாகிராமில் உள்ளதால் அரசின் கொள்கைகளையும் முடிவுகளையும் அவர்களுக்கு புரியும் வகையில் கொண்டு சேர்ப்பதே இதன் முதன்மை நோக்கமாகும். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் தேசிய தேர்வு முகமையைச் சேர்ந்த 47 அதிகாரிகள் பணி நீக்கம் செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. வினாத்தாள் கசிவை ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட குற்றமாக அறிவித்து இதில் தொடர்புடைய அதிகாரிகள் மற்றும் இடைத்தரகர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என போராட்டக்காரர்கள் வலியுறுத்துகின்றனர். இந்நிலையில் தேசிய தேர்வு முகமையைச் சேர்ந்த 47 அதிகாரிகள் அதிரடியாக பணி நீக்கம் செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. மாணவர்களின் தொடர் போராட்டங்களால் மத்திய கல்வி அமைச்சகத்திற்கும் அரசுக்கும் கடும் அரசியல் அழுத்தம் ஏற்பட்டுள்ளது. நீட் தேர்வு முறைகேட்டுக்கு எதிராக மும்பை, கொல்கத்தா உள்ளிட்ட நகரங்களிலும் மாணவர்கள் பெருமளவில் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மும்பையின் வரலாற்று சிறப்புமிக்க சிவாஜி பார்க் பகுதியில் திரண்ட நூற்றுக்கணக்கான மாணவர்கள் தேசிய தேர்வு முகமைக்கு எதிராக பதாகைகளை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். புனே நகரில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க லால் மஹாலில் இருந்து ஆட்சியர் அலுவலகம் வரை கொட்டும் மழையை பொருட்படுத்தாமல் நீட் முறைகேட்டுக்கு எதிராக முழக்கம் எழுப்பியபடி மாணவர்கள் பேரணி சென்றனர். கொல்கத்தாவின் முக்கிய வீதிகளில் பெரும் படை போல திரண்ட ஆயிரக்கணக்கான மாணவர்கள் தேசிய தேர்வு முகமைக்கு எதிராகவும் மத்திய கல்வி அமைச்சகத்துக்கு எதிராகவும் முழக்கங்களை எழுப்பினர். டெல்லியில் கடந்த ஜூலை 20ஆம் தேதி கரப்பான் ஜனதா கட்சியினர் நடத்திய போராட்டத்தில் கல்வீச்சு மற்றும் வன்முறை சம்பவங்கள் நடந்ததாக டெல்லி காவல்துறை சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டுள்ளது. பொது சொத்துக்களை சேதப்படுத்துவதும் காவல்துறையினருடன் மோதலில் ஈடுபடுவதும் அதில் பதிவாகியுள்ளது. இந்த வீடியோ ஆதாரங்களின் அடிப்படையில் வன்முறையில் ஈடுபட்டவர்களை கண்டறிந்து கைது செய்யும் நடவடிக்கையில் காவல்துறை தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது.
டெல்லி ஜந்தர் மந்தர் மேடையில் காவலர் ராஜினாமா செய்த விவகாரத்தில் புதிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது. ஜந்தர் மந்தரில் நடைபெற்ற போராட்ட மேடையில் உத்தராகண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த காவலர் ஷேர் சிங் தனது சீருடை பேட்ஜை கழற்றி வழங்கி தனது பணியை ராஜினாமா செய்வதாக மேடையில் அறிவித்து பரபரப்பை ஏற்படுத்தினார். இந்த வீடியோ வைரலான நிலையில் ஷேர் சிங் அனுமதியின்றி பணிக்கு வராததால் ஜூலை 20ஆம் தேதி அன்றே சஸ்பெண்ட் செய்யப்பட்டவர் என்றும் அவர் பணியில் நீடிக்கவில்லை என்றும் உத்தராகண்ட் காவல்துறை விளக்கமளித்துள்ளது. காவலர் ஷேர் சிங் மீது நில ஆக்கிரமிப்பு போன்ற தீவிரமான குற்றச்சாட்டுகளின் கீழ் ஏற்கனவே எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தவர் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது. நீட் முறைகேட்டுக்கு எதிரான போராட்டத்திற்கு வெளிநாட்டு நிதி பின்னணி குற்றச்சாட்டு குறித்த தகவல் ஏதும் இல்லை என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால், ஜந்தர் மந்தர் போராட்டத்தில் பாகிஸ்தான் உள்ளிட்ட வெளிநாடுகளின் நிதி பங்களிப்பு உள்ளதா என்பது குறித்து பகிர்வதற்கான தகவல் ஏதும் இல்லை என கூறியுள்ளார். மும்பையில் பெண் போராட்டக்காரரிடம் காவலர் அத்துமீறியதாக சர்ச்சை எழுந்த நிலையில் காவல்துறை விளக்கம் கொடுத்துள்ளது. டெல்லி போராட்டத்திற்கு ஆதரவாக மும்பை தாதர் சிவாஜி பார்க் பகுதியில் நடைபெற்ற போராட்டத்தில் சீருடை அணியாத ஆண் காவலர் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த பெண்ணிடம் அத்துமீறியதாக வீடியோ வைரலானது. காவலரின் செயலுக்கு மகாராஷ்டிரா எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்தன. இதுகுறித்து காவல்துறை அளித்துள்ள விளக்கத்தில், போராட்டத்தில் ஈடுபட்ட ஆண் ஒருவரை காவலர் தீபக் பல்லால் கைது செய்ய முயன்றபோது பெண் ஒருவர் குறுக்கே வந்ததாக கூறப்பட்டுள்ளது. அந்த பெண்ணிடம் அவர் தவறாக நடக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் ஜவஹர் பல்கலைக்கழக இடிப்புக்கு எதிராக சமாஜ்வாதி கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டபோது காவலர் ஒருவர் துப்பாக்கியை உயர்த்தியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராம்பூரில் உள்ள முகமது அலி ஜவஹர் பல்கலைக்கழகத்தின் 38 கட்டடங்களை இடிப்பதற்கு அரசு உத்தரவிட்டுள்ளதற்கு எதிராக அலிகார் ஆட்சியர் அலுவலகம் அருகே சமாஜ்வாதி கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சமாஜ்வாதி தொண்டர்களுடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போது காவல் ஆய்வாளர் ஒருவர் திடீரென தனது கை துப்பாக்கியை உயர்த்தி காட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மத்திய ரயில்வே மற்றும் உணவு பதப்படுத்துதல் துறை இணை அமைச்சராக இருந்த ரவ்னீத் சிங் பிட்டு தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியின் ஆலோசனையின் பேரில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இவரது ராஜினாமாவை உடனடியாக ஏற்றுக்கொண்டதாக குடியரசுத் தலைவர் மாளிகை அறிவித்துள்ளது. அடுத்த ஆண்டு பஞ்சாபில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் பாஜக சார்பில் முக்கிய பங்காற்றவும் தேர்தல் களம் காணவுமே அவர் தனது மத்திய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இமாச்சல பிரதேசத்தில் கார் மீது பாறை விழுந்ததில் குழந்தை உட்பட 13 பேர் உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இமாச்சல பிரதேசத்தின் சம்பா மாவட்டம் பாங்கி பள்ளத்தாக்கில் கிள்ளாறு உதய்பூர் சாலையில் நிலச்சரிவு ஏற்பட்டு பெரிய பாறைகள் சாலையில் சென்று கொண்டிருந்த கார் மீது விழுந்தன. அதில் அந்த காரில் இருந்த 6 மாத குழந்தை உட்பட 13 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். 2 காயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு முதல்வர் சுக்விந்தர் சிங் சுகு ஆறுதல் தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரின் பாரமுல்லா மாவட்டம் உரி பகுதியில் ஏற்பட்ட மேகவெடிப்பால் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வெள்ளத்தில் சிக்கிய முதியவர்கள் மற்றும் கிராம மக்களை ராணுவ வீரர்கள் பாதுகாப்பாக மீட்டனர். கனமழையால் ஆறுகளில் நீர்மட்டம் உயர்ந்து பல கிராமங்களில் வெள்ள நீர் புகுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. ராணுவத்தினரும் உள்ளூர் நிர்வாகமும் இணைந்து மீட்பு மற்றும் நிவாரண உதவிகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதானி குழுமம் சொந்தமாக விமான சேவை நிறுவனத்தை தொடங்க உள்ளதாக வெளியான தகவல்களை அதானி நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக மறுத்துள்ளது. சந்தையில் பரவி வரும் இந்த ஊகங்கள் மற்றும் செய்திகள் முற்றிலும் ஆதாரமற்றவை என்றும் உண்மைக்கு மாறானவை என்றும் அப்படிப்பட்ட எந்த ஒரு திட்டமும் பரிசீலனையில் இல்லை என்றும் அந்நிறுவனம் தெளிவுபடுத்தியுள்ளது. முன்னதாக விமான நிறுவனத்தை தொடங்க அதானி குழுமத்திற்கு இண்டிகோ மற்றும் ஏர் இண்டியா நிறுவனங்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் மாணவர்களின் ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளுக்கு நன்றி தெரிவித்து பிரதமர் நரேந்திர மோடி புதிய வீடியோவை வெளியிட்டுள்ளார். அதில் இளைஞர்களின் நலனும் எதிர்காலமுமே நாட்டின் முதன்மை முன்னுரிமை என்றும் தவறு செய்தவர்கள் நிச்சயமாக தப்ப முடியாது எனவும் மீண்டும் உறுதியளித்துள்ளார். இதனிடையே மும்பை, டெல்லி, கொல்கத்தா, மத்திய பிரதேச உயர்நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள நீட் வழக்கு விசாரணைகளுக்காக விரைவு நீதிமன்றங்கள் இந்த வாரமே செயல்பாட்டுக்கு வரும் என மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் தெரிவித்தார்.
ஒடிஷா மாநிலத்தில் வேன் மோதி யானை படுகாயமடைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஒடிஷாவின் கேந்துஜர் வனப்பகுதியில் அதிகாலை வேளையில் 8 வயது ஆண் யானை ஒன்று தேசிய நெடுஞ்சாலை எண் 20 கடக்க முயன்றது. அப்போது சாலையில் அதிவேகமாக வந்த வேன் யானை மீது மோதியது. விபத்து குறித்து தகவல் அறிந்ததும் கால்நடை மருத்துவர்களுடன் வனத்துறையினர் அந்த பகுதிக்கு வந்தனர். யானையின் பின்னங்காலில் ஏற்பட்டுள்ள காயத்துக்கு கால்நடை மருத்துவர்கள் சிகிச்சை கொடுத்தனர். சிகிச்சைக்கு பிறகு யானையின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக வனத்துறையினர் தெரிவித்தனர். நீட் தேர்வு முறைகேடுகள் மற்றும் வினாத்தாள் கசிவு தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் தேர்வில் தொடர்ந்து நடக்கும் முறைகேடுகளுக்கு உடனடியாக முற்றுப்புள்ளி வைக்குமாறு மத்திய அரசை கடுமையாக அறிவுறுத்தியுள்ளது. இந்த போக்கை தொடர அனுமதிக்க முடியாது என்று தெரிவித்த நீதிபதிகள் நரசிம்மா மற்றும் அலோக் அராதே அடங்கிய அமர்வு தேர்வு முறையை முழுமையாக கணினி வழிக்கு மாற்றுவது குறித்தும் அதில் மாணவர்களின் தரவு பாதுகாப்பை உறுதி செய்வது குறித்தும் விரிவான திட்டத்தை சமர்ப்பிக்குமாறு உத்தரவிட்டது. விழுப்புரம் மாவட்டத்தில் அதிமுக தோல்வியடைந்ததற்கு முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகமே காரணம் என அம்மாவட்டத்தின் அதிமுக செயலர் பசுபதி குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுக தலைமையகத்தில் விழுப்புரம் மாவட்ட அதிமுக நிர்வாகிகளோடு கட்சியின் பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். இதன் பின்னர் பேட்டியளித்த பசுபதி சி வி சண்முகம் தரப்பு நிர்வாகிகளால் அளிக்கப்பட்ட ராஜினாமா கடிதங்கள் போலியானவை எனவும் கூறினார். நாகர்கோவில் சிறையில் மாற்றுத்திறனாளி விசாரணை கைதி சபரிவர்மன் அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் சிபிசிஐடி தனது விசாரணையை தொடங்கியுள்ளது. தமிழக டிஜிபியின் உத்தரவை தொடர்ந்து வழக்கு ஆவணங்களை பெற்ற நெல்லை சிபிசிஐடி டிஎஸ்பி நவராஜ் ராஜ்குமார் தலைமையிலான அதிகாரிகள் குழுவினர் நாகர்கோவில் மாவட்ட சிறைக்கு சென்று கொலையுண்ட அறை மற்றும் சம்பவ இடத்தை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். பழனி கோயில் நிலம் ஒரு அங்குலம் கூட பறிபோகாது என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் தெரிவித்துள்ளார். ஆங்கில நாளிதழ் ஒன்றுக்கு அளித்துள்ள பேட்டியில் நில ஆக்கிரமிப்புகளை தடுக்க சிறப்பு குழு அமைக்கப்பட்டு கோவில் நிலங்கள் ஒவ்வொன்றும் ஆய்வு செய்யப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார். கோயில்களில் பல்வேறு கட்டண முறைகேடுகள் நீக்கப்பட்டு இலவசம் மற்றும் கட்டணம் என 2ஆக மாற்றப்படும் என்றும் அமைச்சர் ரமேஷ் கூறியுள்ளார். மன்னார்குடி எம்எல்ஏ காமராஜை தகுதி நீக்கம் செய்ய கோரி அமமுக சார்பில் சபாநாயகரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அமமுக பொருளாளர் கரிகாலன் உள்ளிட்டோர் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரை சந்தித்து மனு அளித்தனர். பின்னர் பேட்டியளித்த கரிகாலன் தாவேக அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது கட்சியின் பொதுச் செயலர் டிடிவி தினகரனின் அறிவுறுத்தலுக்கு மாறாக செயல்பட்டதால் அவரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என மனு அளித்ததாக கூறினார். முதல்வர் விஜய் நடித்த ஜனநாயகன் படத்துக்கான டிக்கெட்டுகளை ராயபுரம் தாவேக எம்எல்ஏ விஜய் தாமு பொதுமக்களுக்கு விநியோகித்த வீடியோவை அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தனது முகநூலில் வெளியிட்டுள்ளார். அதில் கடந்த ஆட்சியில் தயாரிப்பு நிறுவனம் ஒன்றை தனது கையில் வைத்துக் கொண்டு தமிழ் சினிமாவையே திமுக அரசு ஆட்டி படைத்தது என்றும் தாவேக ஆட்சியில் இன்னும் ஒருபடி மேலாக சட்டசபையையே ஷூட்டிங் ஸ்பாட்டாக மாற்றிவிட்டனர் என்றும் விமர்சித்தார். அரசு பள்ளிகளில் யோகா வகுப்புகள் நடத்த அரசு பரிசீலிக்கும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் கூறினார். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள டிஜி புதூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அவர், குழந்தைகள் யோகாவை கற்றுக்கொண்டால் 1 மணி நேரம் படிக்க வேண்டிய பாடத்தை அரை மணி நேரத்திலேயே மனதில் நிறுத்திக் கொள்ள முடியும் என்றார். வந்தே மாதரம் பாடலுக்கு தேசிய கீதத்துக்கு இணையான அந்தஸ்து வழங்கும் மசோதா மாநிலங்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. மத்திய அமைச்சர் நித்யானந்த ராய் தாக்கல் செய்த மசோதாவில் வந்தே மாதரம் பாடலை அவமதித்தால் கடும் தண்டனை வழங்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. வந்தே மாதரம் மசோதாவுக்கு ஜான் பிரகாஷ், சந்தோஷ்குமார் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். மக்களவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் மாநிலங்களவையில் இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேச மாநிலங்களை இணைக்கும் பல்லாரி குண்டக்கல் வழித்தடத்தில் 3வது மற்றும் 4வது புதிய ரயில் பாதைகளை அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமரின் கதிசக்தி தேசிய திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் இந்த விரிவாக்க திட்டம் மூலம் 46 கிலோமீட்டர் தொலைவுக்கு கூடுதல் ரயில் பாதைகள் அமைக்கப்பட உள்ளன. இத்திட்டத்தில் மொத்தம் 60 பாலங்கள் கட்டப்பட உள்ளன. நீதிமன்றங்களில் நேரலை காணொலிகளை அனுமதியின்றி சமூக வலைதளங்களில் பதிவிடுவதற்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. இது தொடர்பான வழக்கில் விசாரணை மேற்கொண்ட தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு உச்சநீதிமன்ற முன் அனுமதியின்றி நீதிமன்ற வீடியோக்களை எடிட் செய்யவோ சமூக வலைதளங்களில் பதிவேற்றவோ அதன் மூலம் வருமானம் ஈட்டவோ கூடாது என கூறியுள்ளது. ஊடகங்களின் வழக்கமான செய்தி அறிக்கைகளுக்கு இந்த தடை பொருந்தாது என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டுள்ளனர்.
இமாச்சல பிரதேசத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் சம்பா மாவட்டத்தின் சுரா பகுதியில் உள்ள சத்ருடி கார்த் ஓடைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. நீர்மட்டம் உயர்ந்ததால் சாலைகளில் வெள்ளம் மற்றும் சேறு பெருக்கெடுத்து ஓடியதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. சாலைகளில் விழுந்த பாறைகள் மற்றும் கழிவுகளை அகற்றும் பணியில் மாவட்ட நிர்வாகம் ஈடுபட்டுள்ளது. மத்திய பிரதேசத்தில் கனமழையால் பாலம் அடித்துச் செல்லப்பட்டுள்ளதால் குஜராத் மாநிலத்துக்கான சாலை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசத்தில் தொடர் கனமழை காரணமாக ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கில் அலிராஜ்பூர் மாவட்டத்தில் உள்ள முக்கிய பாலத்தின் ஒரு பகுதி வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. இதனால் மத்திய பிரதேசத்தை குஜராத்தின் பரோடாவுடன் இணைக்கும் முக்கிய சாலையில் போக்குவரத்து முடங்கியது. குஜராத்தின் அகமதாபாத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் கடுமையான வெள்ளப்பெருக்கு காரணமாக இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. அகமதாபாத்தின் அம்ப்ளி சென்டோசா பார்க் குடியிருப்பு பகுதியில் இடுப்பளவுக்கு மழைநீர் சூழ்ந்தது. குடியிருப்பு வளாகத்தின் வாகன நிறுத்துமிடங்களில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான சொகுசு கார்கள் மற்றும் வாகனங்கள் நீரில் மூழ்கின. கட்டாய தொழிலாளர் முறையை தடுக்க தவறியதாக கூறி இந்தியா உள்ளிட்ட 60 நாடுகள் மீது அமெரிக்கா 10 விழுக்காடு கூடுதல் வரி விதித்துள்ளது. மனித உரிமை மீறலையும் முறையற்ற வர்த்தகத்தையுமே தடுக்கவே இந்த நடவடிக்கை என அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜேமிசன் கிரி தெரிவித்திருக்கிறார். தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த பிரிட்டன் எம்பி உமா குமரன் பிரிட்டன் வெளியுறவு, காமன்வெல்த் மற்றும் மேம்பாட்டு அமைச்சகத்தின் இணை அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். உலகளவில் சவால்கள் நிறைந்த சூழலில் பிரிட்டனுக்காக பணியாற்றுவது பெருமை என்றும் புதிய பொறுப்பை ஆவலோடு எதிர்நோக்குவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். லண்டன் சுக்ஸ் ஹோட்டலில் 29 வயதான சவுதி இளவரசர் அப்துல்லா பின் ஃபஹாத் உயிரிழந்த வழக்கில் அவர் அளவுக்கு அதிகமான மது மற்றும் போதைப் பொருட்களை உட்கொண்டதே காரணம் என உடற்கூறாய்வு அறிக்கையில் தெரியவந்துள்ளது. தற்கொலைக்கான சான்றுகள் எதுவும் இல்லாததால் இது விபத்தால் நேரிட்ட மரணம் என லண்டன் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. செயற்கை நுண்ணறிவு நிறுவனமான ஆந்த்ரோபிக்கில் $5 பில்லியன் வரை முதலீடு செய்ய அமெரிக்காவின் முன்னணி சிப் தயாரிப்பு நிறுவனமான AMD ஒப்பந்தம் செய்துள்ளது. மேலும் அடுத்த ஆண்டு முதல் $10,000 கோடி மதிப்பிலான AI சர்வர்கள் மற்றும் சிப்களை வழங்கவும் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பெய்து வரும் தொடர் மழையால் முக்கிய அணைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. கிஷ்வார் மற்றும் ராமன் ஆகிய மாவட்டங்களில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக செனாப் ஆற்றில் நீர்வரத்து கணிசமாக அதிகரித்துள்ளது. இதனால் பகலிகார் அணை வேகமாக நிரம்பி வருவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஆற்றின் கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. இதனிடையே மழையின் காரணமாக பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு ஏற்படுவதால் வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் கவனமாக பயணிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் முக்கிய ராணுவ தளவாட உற்பத்தி மையம் மற்றும் தொலைதூர எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை ஆகியவற்றின் மீது உக்ரைன் வெற்றிகரமாக தாக்குதல் நடத்தியுள்ளதாக அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்தார். எக்ஸ் பதிவில் கருத்து தெரிவித்துள்ள ஜெலன்ஸ்கி, ரஷ்யா மீதான இந்த பதிலடி முற்றிலும் நியாயமானது என குறிப்பிட்டார். உக்ரைன் மீதான தாக்குதலுக்கு பயன்படுத்தப்படும் போர் விமானங்கள் மற்றும் ஏவுகணை அமைப்புகளுக்கு தேவையான பாகங்களை வழங்கி வந்த ரஷ்யா ஆலை தகர்க்கப்பட்டுள்ளது. உக்ரைனுடனான போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா அளிக்கவுள்ள புதிய அமைதி முன்மொழிவுகளுக்காக காத்திருப்பதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள கிரெம்லின் மாளிகை செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ், அமெரிக்காவின் எந்தவொரு புதிய அமைதி திட்டமும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். முறையான அமைதி தீர்வு எட்டப்படும் வரை ரஷ்யா ராணுவ நடவடிக்கையை முன்னெடுக்கும் என்றும் பெஸ்கோவ் குறிப்பிட்டார்.